மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு தமிழகம் முழுவதும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கல்விக்காக தாயுள்ளத்துடன் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா செயல்படுத்திய நலத்திட்டங்களை மாணாக்கர்கள் நிகழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தை அடுத்த பாடியநல்லூரில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி அம்மா என்ற எழுத்து வடிவில் அகல் விளக்கு மற்றும் மெழுகுவர்த்தி ஏற்றி பள்ளி மாணவ மாணவியர் மௌன அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மாண்புமிகு அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். திருப்பூர் கூலிப்பாளையத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர் ஆசிரியர்கள் மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் அஞ்சலி செலுத்தினர். தூத்துக்குடியில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மகளிர் கல்லூரி மாணவியர் மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினர். அப்போது கல்வி மேம்பாட்டுக்கு மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா செயல்படுத்திய திட்டங்களை நிகழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்தனர். இது நிச்சயமா இந்த நாட்டுக்கே ஒரு பெரிய இழப்பு தான். எங்களுக்கு பல நல் திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஏழைகளுக்கு, பெண்களுக்கு முக்கியமா தங்கத்துக்கு தாலி வழங்குற திட்டம், கேர்ள்ஸுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை அவங்க செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய இடத்த இந்த உலகத்திலேயே எந்த பெண்ணாலையுமே நிரப்ப முடியாது. நாகை மாவட்டம் செம்பனார் கோவிலில் அனைத்து தொடக்க கல்வி ஆசிரியர்கள் சார்பில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது. கடைவீதியில் தொடங்கி தொடக்க கல்வி அலுவலகத்தில் நிறைவடைந்த இந்த ஊர்வலத்தில் 126 பள்ளிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிறைவாக மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேபோல் சீர்காழியில் நடைபெற்ற அமைதி பேரணியில் ஆயிரக்கணக்கான பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். பழைய பேருந்து நிலையம் தொடங்கி தமிழிசை மூவர மணிமண்டபத்தில் இப்பேரணி நிறைவடைந்தது. அங்கு மறைந்த மாண்புமிகு அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மாணவ மாணவியர் மௌன அஞ்சலி செலுத்தினர். நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் அருகேயுள்ள பலபத்திர ராமபுரம் கிராமத்தில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. அரசு பள்ளியில் தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் பள்ளி மாணவ மாணவியருடன் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். பின்னர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு அவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.